இந்த காரில் சீட்டோட ஹெட்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கணும். ரைட், இப்படி வந்துடும். அதாவது பாருங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இருக்கா. பெரும்பாலான கார்களில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி திரும்ப மாட்டும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இப்படியே வச்சுட்டு இப்படி அழுத்திட்டு உள்ளே மாட்டிடலாம். ஓகே, அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்திட்டு இப்படி எடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அழுத்திட்டு இப்படி எடுத்துட முடியும். ஓகே, இது கொஞ்சம் பழைய கார் அப்படிங்கிறனால ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சில கார்களில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி சீட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ள இப்படி இப்போ இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் அப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல இப்படி அமுக்கிட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இந்த காரில் இப்படி அழுத்திட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சீட் பெல்ட் பக்கிள், இந்த சீட் பெல்ட் பக்கிள் ப்ளஸ் இந்த ஹெட்ரெஸ்ட் ரெண்டையும் வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த ஹெட்ரெஸ்ட்டோட இந்த நுனி பகுதியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த விண்டோ கிளாஸை வந்து நான் உடைக்க போகிறேன். ஓகே, அதே மாதிரி சீட் பெல்ட்டோட பக்கிள் வச்சு உடைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி முயற்சி பண்ண போகிறோம். எதுக்காக இது உடைக்கணும் அப்படின்னா ஒரு அவசர காலங்களில் ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கும்போது இந்த 4 டோரும் பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடுச்சு, திறக்க முடியல அப்படின்னாலோ, ஒருவேளை ஒரு விபத்தில் வந்து ஒரு குளத்தில் இல்லை ஒரு ஆற்றுல வந்து கார் உள்ளே போயிட்டு இல்லை ஒரு பெரிய சகதியான ஒரு இடத்துல வந்து கார் உள்ளே போயிட்டு ஆனால் டோரை திறந்தா உள்ளே தண்ணி வந்துடும், பாதி மட்டும் முங்கி நிற்கிது. அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விண்டோவை உடைச்சி வெளியே போக முடியும் இல்லையா? அந்நேரத்தில் நீங்கள் டோரை திறந்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துடும். அப்போது எமர்ஜென்சி காலங்களில் திடீர்னு ஒரு விபத்து நடந்து டோர் ஃபுல்லாக லாக் ஆகி திடீர்னு தீ பிடிக்கிற மாதிரி ஃபயர் வர்ற மாதிரி இருக்குது, அவசரமாக வெளியேறணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, லேமினேட் செய்யப்பட்டது அப்படிங்கிறனால அவ்வளோ ஈஸியில் உடைக்க முடியாது. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர் விண்ட்ஷீல்டையும் நீங்கள் அவ்வளோ ஈஸியில் உடைக்கவே முடியாது. நீங்கள் உடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் விண்டோ கிளாஸஸை உடைக்கலாம், ஃப்ரண்டில் பேக்லலாம் உடைக்கலாம். அப்படிங்கிறனால இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், காரில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த ஹெட்ரெஸ்ட் ப்ளஸ் ஹெட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு அவசர சூழ்நிலை உங்களுக்கு கழட்ட முடியாமல் போனாலும் கூட இந்த சீட் பெல்ட்டோட பக்கிள் வச்சு உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு எது நல்லா இருக்குது எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நேரடியாக பார்த்துருவோம். இப்போ இந்த ஹெட்ரெஸ்ட்டை வச்சு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் விண்டோ கிளாஸை வந்து உடைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி நான் சேஃப்டிக்கு வந்து கிளாஸ் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த விண்டோ கிளாஸை வந்து உடைக்கும் பொழுது கண்ணாடி துகள்கள் வந்து கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் சேஃப்டிக்கு போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்குள்ள பதற்றம் கிடையாது இல்லையா? ஆனால் ஒரு விபத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பதற்றம் இருக்கும், எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்மளுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்காக இருக்கும். அப்போது இப்போ நான் உடைக்கும் பொழுது எப்படி உடையுது அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா விபத்துகள் நடந்து நம்ம வெளியே போகும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு ஃபோர்ஸோடு இருக்கும். அப்படிங்கிறனால இது எப்படி உடையும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இன்டர்நெட்லாம் பார்த்துருப்போம், நிறைய படிச்சிருப்போம், உடைக்கும் பொழுது நம்ம சென்டராக உடைக்கக்கூடாது, ஓகேவா, ஓரத்தில் இப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் பல எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இப்படி நீங்கள் ஓரத்தில் உடைச்சாதான் எளிமையாக உடையும். அப்படிங்கிறனால நம்மளும் இந்த இடத்துல ஓரத்தில் உடைச்சு பார்க்கலாம். ஓகே, ரெடி? எனக்கு எது வந்து நல்லா பேலன்ஸ் பிடிக்கும் பார்ப்போம். ரைட், ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, உடைஞ்சிட்டா? இது ஏன் வந்து இப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு வந்து சன் ஃபில்ம் ஒட்டிருக்கனால இப்படி இருக்குது. ஒருவேளை சன் ஃபில்ம் வந்து ஒட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா இது என்ன ஆயிரும், அப்படி வந்து உதிர்ந்து விழுந்துடும். இந்த கூழாங்கல் மாதிரி லைட்டாக அப்படி பொடி பொடியாக விழுந்துடும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அவசரமாக இப்படி வெளியேறணும். ஓகேவா?
ஓகே, இப்படி உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இப்படி தான் நம்ம வந்து வெளியேற டைப். இப்படி குதிச்சிடலாம். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இதில் வந்து நம்ம சன் ஃபில்ம் ஒட்டிருந்தனால இது இலகாமல் அப்படியே வந்து அதில் நின்றுச்சு. ஓகே, இப்போ வந்து சீட் பெல்ட் பக்கிள் வச்சு இந்த ரியர் விண்டோ கிளாஸை வந்து நான் உடைக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதில் வந்து சென்டரில் வச்சு அடிக்கிறத விட இந்த ஓரத்தில் அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உடஞ்சிரும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வச்சு அடித்து பார்க்க போகிறோம். ரைட், ஓரமாக வச்சு அடிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ என்கிட்ட வந்து நான் நார்மலாக இருக்கேன், என்கிட்ட பதட்டம் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு ஆபத்து காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பவர் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ இன்னும் ஃபோர்ஸாக இருக்கும். பட் இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ரெஸ்ட் வச்சு அடிக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடஞ்சிது. ஆனால் சீட் பெல்ட் பக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கிடையாது, கஷ்டம் தான். பட் நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது வந்து ஹெட்ரெஸ்ட் வச்சு தான் நீங்கள் முதல்ல உடைக்கணும். ஒருவேளை அதுக்கு ஆப்ஷன் கிடைக்கலன்னா மட்டும்தான் நீங்கள் சீட் பெல்ட்டோட பக்கிளை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சும்மா அடித்து பார்க்கலாம். உடைய மாட்டி பாருங்க. உடையிறது கஷ்டம் பார்த்தீங்களா? உடைய மாட்டேங்குது. நம்ம இன்டர்நெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் வந்து ஹெட்ரெஸ்ட்டை வச்சு உடச்சி பாருங்கள், அது கிடைக்கல அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் சீட் பெல்ட்டில் பக்கிள் வச்சு உடைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைக்கும் போது எளிமையாக உடஞ்சிரும். கை இன்னைக்கு போயிடும் நினைக்கிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு லேடிஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் வந்து பயந்துட்டாங்க, அடிக்க முடியலன்னா இதை வச்சு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடச்சியே பார்க்கணும். கையெல்லாம் வலிக்குதுப்பா. ஒரே இடத்துல திருப்பி அடித்தாலுமே உடைய மாட்டேங்குது. சென்று அடி. இப்போ அப்படியே இருங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அடித்து வந்து இது உடையலை. ஆனால் இப்போ ஒரு ஹெட்ரெஸ்ட் வச்சு அடித்து பார்க்குறேன் பாருங்கள். நம்ம எப்பவுமே ஹெட்ரெஸ்ட் வச்சு அடிக்கும்போது இந்த நுனி பகுதியை உரமாக வச்சு அடிக்கிறோம் இல்லையா? இப்போ அடிக்கிறோம் பாருங்கள். உடஞ்சிட்டா? உடஞ்சிட்டு பாருங்கள். இதில் வந்து நமக்கு சன் ஃபில்ம் ஒட்டிருக்கனால அது அப்படியே கூழாங்கல் மாதிரி விடலை, இல்லைன்னா அப்படியே விழுந்துடும். ஓகே, அப்படியே அந்த பக்கம் வந்து பார்ப்போம். இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, இது சன் ஃபில்ம் ஒட்டிருக்கனால வந்து இது இலகலை. ஏற்கனவே உடச்சி போட்டிருக்கோம். இது ரெண்டாவது. இப்போ நான் எப்படி வெளியே போவேன் அப்படின்னா, இப்படி போயிட்டு இதில் உட்காந்துடணும். அப்படியே சீட்டில் காலை வச்சுட்டு இப்படி உட்காந்துடணும். இப்படி உட்காந்துட்டு அப்படியே மிதிச்சுட்டு மேலே ஏறி மிதித்து, ஒன்று கார் மேலே ஏறினாலும் ஏறிக்கலாம், நம்ம ஒருவேளை வந்து ஒரு எமர்ஜென்சியில் ஏறி நின்றுக்கலாம், அவசரத்துக்கு. இதில் அமுகமானு தெரில.
டாட்டா வண்டி தான், ஸ்ட்ராங் தான் இருந்தால். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் விண்டோ கிளாஸையும் உடைச்சோம், ரியர் விண்டோ கிளாஸையும் உடைச்சோம். ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, நான் ஃப்ரண்ட்டில் வந்து உடைக்கும் பொழுது ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைச்சேன், ஆனால் எளிமையாக உடஞ்சதை பார்த்தேன். அதே சமயத்தில் ரியரில் உடைக்கும் பொழுது சீட் பெல்ட் பக்கிள் வச்சு அடித்து பார்த்தேன், உடைக்கவே முடியல. கடைசியில் ஹெட்ரெஸ்ட் வச்சு அடிக்கும் பொழுதும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரியரில். ஆனால் ஃப்ரண்டில் ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைக்கும் பொழுது எளிமையாக உடஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் தான் எளிமையாக உடைக்க முடியுது அப்படிங்கிறது தெரியுது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு எளிமையாக உடைக்க முடியல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இதில் ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு வந்து ஒரு கர்வ் மாதிரி வர்றதும் அது எளிமையாக உடைக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கிறனாலையும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறனாலையும் அது உடையிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சோ அப்படிங்கிறது சரியாக தெரியல. இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எளிமையாக உடைக்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு இந்த கார்லேருந்து தெரிய வருது. மற்ற கார்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் கார்கள்லேயே விண்டோ கிளாஸ் மட்டும்தான் நீங்கள் எளிமையாக உடைக்க முடியும். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையோ பின்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டையோ நீங்கள் எளிமையாக உடைக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 2 டோரில் ஃப்ரண்ட் டோரில் சீட் பெல்ட் பக்கிள் வச்சு உடைச்சி பார்ப்போம். ஒருவேளை சீட் பெல்ட் பக்கிள் வச்சு உடைக்கும் பொழுது ஃப்ரண்ட் விண்டோ கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அப்போ ஃப்ரண்டில் தான் எளிமையாக உடையும், ரியரில் உடையாது அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ அதையும் பார்த்துடலாம். இப்போது டிரைவர் சைடு விண்டோ கிளாஸை வந்து இந்த சீட் பெல்ட் பக்கிள் வச்சு உடைக்க போகிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் தான், இந்த கார்னில் தான் உடைச்சா ஈஸியாக உடையும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இதில் அடித்து பார்ப்போம். ஆனால் இதில் எனக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டியரிங் வந்து தட்டுறதுனால கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அடித்து பார்க்குறேன். ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஸ்டீரிங் அடிக்க வசதியே இல்லை. உடஞ்சிருச்சு பாருங்க, உடஞ்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சீட் பெல்ட்டோட பக்கிள் வச்சும் உடைக்க முடியும். ஆனால் நம்ம ஹெட்ரெஸ்ட் வச்சு அடிக்கும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடையும், நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கை வச்சு மட்டும்தான் அடிக்க முடியும். ஆனால் ஹெட்ரெஸ்ட் வச்சு அடிக்கும் பொழுது ஓங்கி அடிக்கலாம்ல, அப்போ பவர் வந்து இதுக்கு தான் அதிகம். இருந்தாலும் ஏதாவது சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டை கழட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இந்த சீட் பெல்ட் பக்கில் வச்சு அடித்து உடைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? இதில் உடஞ்சிட்டு இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது. காரை பொறுத்தவரையில் ஃப்ரண்டில் தான் வந்து நமக்கு ஈஸியாக உடைக்க முடியுது. இந்த கார்னர் அடிக்கும்போது பாருங்கள் ஈஸியாக உடஞ்சிருச்சு. எனக்கு வசதி இல்லைனா கூட ஈஸியாக உடஞ்சிருச்சு. அப்படின்னா ஒருவேளை இந்த ஓரத்தில் அடித்தா கூட உடையும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதில் உடஞ்சிருச்சு, பார்க்கலாம். இது ஏன் உடஞ்சி இப்படி நிற்குது அப்படின்னா, இதில் வந்து சன்ஃபில் மோட்டி இருக்கு இல்லையா, அதனால அப்படி நிற்குது. இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே ஊந்துருக்கும். கையில் பிடிக்கக்கூடாது. ஓகே, அப்படியே வந்து நான் வெளியே போகணும். வெளியே போகிற முறை என்ன அப்படின்னா, முதல்ல இதில் உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டு தான் மேலே வந்து போகணும். ஓகே, சீட்டில் மிதித்து ஏறணும். மிதிச்சுட்டு இப்படி வெளியே வந்துட்டு முதல்ல இலக்கிய விழுந்துருவீங்க. இதில் உட்காருங்க. இப்படி உட்காந்துட்டு திருப்பி அப்படி மேலே வரணும். மேலே வந்துட்டு அப்படி வந்து குதிச்சிட வேண்டியதான். இப்படி நின்றுட்டு நம்ம குதிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம உள்ள சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கூட இப்படி ஃப்ரெண்டில் கூட இறங்கலாம். எப்படி வேணால் இறங்கலாம். இப்படி வந்து இறங்கலாம், இப்படி கூட வரலாம், இப்படி கூட வந்து இறங்கலாம். ஓகே, இப்போது ரைட் சைடு ரியர் விண்டோ கிளாஸை வந்து சீட் பெல்ட் பக்கிள் வச்சு உடைக்க போகிறேன். ஓகே, அட நம்ம அப்போவே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உடைக்கும் பொழுது ஈஸியாக உடஞ்சிருச்சு. ஆனால் ரியரில் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பவர் கிடைக்கும். ஃப்ரண்டில் வந்து ஸ்டியரிங் இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த ஸ்டியரிங் வந்து தட்டும். ஆனால் ரியரில் நமக்கு கைக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தும் கூட உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஓ, ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த சீட் பெல்ட் பக்கிள் வச்சு ரியர் விண்டோ கிளாஸை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் கிளாஸை வந்து ஹெட்ரெஸ்ட் வச்சு எளிமையாக உடைக்கலாம். ஆனால் ரியரில் ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓ, பார்க்கமா. பார்த்தீங்களா, ஃப்ரண்டில் வந்து எவ்வளோ எளிமையாக உடஞ்சிது, ரியரில் உடைக்க முடியல. இப்போது நம்ம ஹெட்ரெஸ்ட் வச்சு உடைப்போம். ஓகேவா, ஹெட்ரெஸ்ட்டோட இந்த நுனி இருக்குல்ல, எந்த நுனியாக வந்தாலும் ஓங்கி அடிச்சிங்க அப்படின்னா சீட் பெல்ட் பக்கில் விட நம்மகிட்ட ரொம்ப பவர் இருக்கும் பாருங்கள் இதில். ஏன்னா 2 பக்கம் பிடிச்சி அடிக்க முடியுமா, அப்படி. ஓகே, உடஞ்சிட்டா, அவ்வளோதான். ஓகே, இப்போது உடைச்ச பிறகு கை வச்சு தள்ளுறது சேஃப்டி இல்லை தான். இருந்தாலும் இதில் வந்து சன் ஃபில்ம் எனக்கு ஒட்டி இருக்கனால கொஞ்சம் கையை வைக்கிறேன். இருந்தாலும் உடைச்சி கொஞ்சம் உடைச்சி விட்ருவோம். இப்படி வச்சுட்டு ஓகே ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எங்காவது யாருக்காவது நிச்சயமாக அவருடைய உயிரை காக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறதுனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கு செய்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.